ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். எனவே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பா இருப்பீங்க, இருக்குது. எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கத்துக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது. நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவு வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத நான் பார்க்குறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த முகம் பார்த்த வீடு, அதாவது கிழக்கு முகம், மேற்கு முகம், தெற்கு முகம், வடக்கு முகம் அப்படின்ற மாதிரி கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு அப்படின்றதுக்கு அந்த எந்தெந்த மாதங்களில் வாஸ்து பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த வாஸ்து பூஜை செய்வது, அந்த வாஸ்து பூஜை செய்வதற்கான நேரம், அந்த வாஸ்து நாள்ல செய்யறது அப்படின்றது பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கேலண்டரை பார்த்துட்டு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த வாஸ்து நாள்ல செலக்ட் பண்ணி எடுத்து பூஜை போடுறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பூமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பாலக்கோல் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலக்கால் போடுறது அப்படிம்பாங்க. அல்லது வாஸ்து பூஜை, பூமி பூஜை அப்படின்ற மாதிரியான பல விதங்கள்ல அதை சொல்லுவாங்க. அந்த பூமி பூஜை அல்லது பாலக்கோல் போடுறது அப்படின்றது அந்த வாஸ்து நாட்கள்ல போடுவாங்க. உதாரணமா ஒரு சித்திரை மாசம் 10ஆம் தேதி வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாள்ல கேலண்டர்ல போட்டிருப்பாங்க வாஸ்து நாள் அப்படின்னு போட்டு வாஸ்து செய்ய நன்று, ஆலய மனைகளுக்கு வாஸ்து செய்ய நன்று அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. நம்மளால எல்லாமே டக்குன்னு உடனே குஞ்சு போயிட்டு அந்த சித்திரை மாசம் போடுறது, வைகாசி மாசம் போடுறது, ஆடி மாசம் போடுறது, ஆவணி மாசம் போடுறது. பொதுவாக இந்த வாஸ்து தேவன் படுக்கை விட்டு எழுவது அப்படின்றது ஒரு 8 மாதங்கள் ஏற்கனவே நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு. இந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல. அல்லது ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி இல்லை, அந்த ராசி மண்டலத்துல, ராசி சக்கரத்துல உபய ராசிகளில் வாஸ்து தேவன் நித்திரை விட்டு எழுந்தது கிடையாது, நித்திரை விட்டு எழுவது கிடையாது. அப்ப அது எது எது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இன்னும் சொல்ல போனா ஆனி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், பங்குனி மாசம் வாஸ்து நாள் வராது. சரி, அது பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்து சித்திரை, வைகாசி, அதாவது இது மேஷ ரிஷபம், சித்திரை மேசம், ரிஷபம் வைகாசி. அடுத்து வரக்கூடிய ஆடி கடகம், ஆவணி சிம்மம், அதே மாதிரி ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சகம். அதுக்கடுத்து வரக்கூடிய தை மாசம் மகர மாதம், மாசி மாசம் கும்ப மாதம். இந்த மாதங்கள் வாஸ்து தேவன் நித்திரை விட்டு எழுவது அப்படின்றத வாஸ்து சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் வீடு கட்ட போகும்போது நம்ம வாஸ்து பூஜை போடுறோம் அல்லது பூமி பூஜை போடுறோம் அப்படின்ற வாஸ்து பூஜை அப்படின்றது 2 விதமா இருக்கு. ஒண்ணு நம்ம உள்ள புதுமனை புகு விழா வைக்கிறோம் இல்லையா, அன்றைக்கு நைட்டு வாஸ்து பூஜை அப்படின்றது நடக்கும். அதாவது இந்த பொம்மையெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா அந்த பொம்மையை கழட்டி எரிச்சிட்டு அதுக்கு ஒரு பலி கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஆடோ கோழியோ ஏதோ ஒரு பலி கொடுத்து அதுக்கப்புறமா காலையில கணபதி ஹோமம் செய்வாங்க. இதற்கு முன்னால நைட்டு ஒரு 10 மணிக்கு போல அல்லது 11 மணியை போல கிழக்கு முக வீடோ, மேற்கு முக வீடோ, தெற்கு முக வீடோ அதுக்கு முன்னால வாஸ்து பூஜை அப்படின்றத ஒன்று செய்வாங்க. அது அந்த வாஸ்து பூஜை அப்படின்றது நீங்க புதுமனை புகு விழா அப்படின்னு சொல்றதுக்கு செய்யக்கூடிய வாஸ்து பூஜை. இது புதுமனை கட்டக்கூடிய அடித்தளத்துக்கு, அதாவது முதல்ல வானம் தோன்றதுக்கு முன்னாலேயே அந்த பூமி பூஜை அப்படின்னு போடுறோம் இல்லையா, இதுதான் அந்த வாஸ்து நாள்ல போடுவாங்க. அந்த வாஸ்து நாள்ல போடக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வாஸ்து தேதிகளை பார்த்து அந்த வாஸ்து நாள்ல அந்த நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு 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 நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம் இருக்கு. அப்ப சித்திரை மாசம் அப்படின்றது யூஸ்வலாவே நம்ம எல்லாமே ஒதுக்கிடுவோம். அதாவது மாசம் சரியில்லை, ஏன் ஒதுக்குறீங்க? அது மாதம் சரியில்லை அப்படின்றதுனால தான் ஒதுக்குறீங்க. அது சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம். அப்ப அந்த சூரியன் உச்சமாகக்கூடிய மாதத்திலையும் சித்திரை மாசம் அப்படின்றது வேண்டாம் அப்படின்றத ஒதுக்கிடுறீங்க. அடுத்த ஆடி மாதம் அப்படின்றது அதுவும் ஒதுக்கிடுறீங்க. அது கடக மாசம், அது சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய வீடு. இங்க சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு, செவ்வாயினுடைய வீடு. மண் மனை பூமிக்கான காரக கிரகமே, மண்மனைக்கு சொந்தமான கிரகம் அப்படின்றது ஆட்சி செய்யக்கூடிய வீடு செவ்வாயினுடைய வீடு மேசராசி. மேசராசியில சித்திரை மாசம் வரும்போது அந்த சித்திரை மாசம் பொதுவாக ஆகுது அப்படின்றாங்க. எப்பவுமே அக்னி நட்சத்திர வெயில் அது சில இயற்கை நியதிகளின் காரணமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதமே ஒழிய மற்றபடி அதுல வாஸ்து பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அதை நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். காரணம் என்ன அப்படின்னா சித்திரை மாசத்துல நம்ம செய்யறதுங்கிறது சீர்கூடி வரும் அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு, சீர்கூடாது அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு. இந்த நேரத்தில்
காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நேரத்தில் உச்சமாகி நிற்பார். அப்ப சில நேரங்களில் வந்து அது அட்டமாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வரும்போது அது வந்து நமக்கு ஒத்து வர்றதில்லை அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். யூஸ்வலாகவே வந்து அது நல்ல மாசம், அருமையாக நம்ம போட்டு செய்யலாம். இருந்தாலும் பல தருணங்கள்ல அந்த சித்திரை மாதம் அப்படின்றது வந்து ஒதுங்கிடுது. அதே மாதிரி ஆடி மாதம் அப்படின்றத வந்து ஒதுங்கிடுது. இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆடிப்பட்டம் தேடி விதை. இப்ப இந்த நேரத்துல வந்து ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அழகா முளைச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதான் இந்த ஆடி மாதம் அப்படின்றது. அப்ப இது வந்து இந்த விவசாயங்களுக்கும் அதே மாதிரி வந்து இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ருதுக்கள்ல வந்து வசந்த ருதுவாக வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அதை ரெண்டையுமே ஒதுக்கி வச்சுட்டு மீதி மாதங்கள்ல செய்வாங்க. இருந்தாலும் வாஸ்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சரமாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும், ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக மாதமும், அதே மாதிரி வந்து ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா மாதமும், அதே மாதிரி வந்து தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதமும் சரமாதங்களாக இருக்கு. அப்ப இந்த சரமாதங்கள்லையும் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படின்றோம். அதுல வந்து சித்திரை மாசம் ஆடி மாசம் அடிபட்டு போயிடும், யூஸ்வலாகவே அடிபட்டு போயிடும். அப்போ உபயராசிகள்ல வாஸ்து தேவன் நித்திரை விடுவது கிடையாது. அதே மாதிரி வந்து சரராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச, கடக, துலா, மகர ராசிகள்ல வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாதங்களையும் வந்து பொதுவாக வாஸ்து பூஜை செய்வது சிறப்பு அல்ல அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரமே சொல்லுது. அதுக்கடுத்து எந்த மாசத்துல தான் சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்திர மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 மாதங்கள்ல வந்து பூமி பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த 4 மாதங்கள்ல எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவணி மாதம், அது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு. அதே மாதிரி விருச்சக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம், இது வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு. அதே மாதிரி வந்து கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி மாதத்துல மேற்கு பார்த்த வீட்டுக்கு. அதே மாதிரி வந்து ஸ்திர மாதமாகிய அடுத்த மாதம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப மாதத்துல வடக்கு பார்த்த வீட்டுக்கு. இது பூமி பூஜை போடுவதற்கு சிறப்பான மாதங்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்துல அந்த மாதங்கள்ல வரக்கூடிய வாஸ்து தேவன் நித்திரை விட்டு எழக்கூடிய மாதங்கள், அந்த மாதங்கள்ல நாள் என்ன அப்படின்றத நம்ம வந்து கேலண்டர்ல பார்த்து நம்ம பூமி பூஜை போடுறோம். இந்த நாள்ல வந்து பூமி பூஜை போடலாமா சார் அப்படின்னா கண்டிப்பா போடலாம், நல்லதுதான். ஆனாலும் அந்த நாள் அப்படின்றது வந்து ஒரு திதிசூன்யமான நாளோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ, கண்ணில்லாத நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் திங்கக்கிழமை வந்து 2 கண் உள்ள நாள், ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 கண் உள்ள நாள், சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கண்ணில்லாத நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல வரும். அப்ப இந்த கண்ணில்லாத நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல அந்த வாஸ்து நாள் வந்ததுனாலும் அதை தவிர்ப்பது நல்லது. முரட்டுத்தனமா போய் என்ன பண்ணிடுவோம், வாஸ்து வந்தாச்சு, அந்த பூஜையும் வந்தாச்சு, அந்த நேரமும் வந்தாச்சு, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வாஸ்து பூஜை நம்ம ஆரம்பிச்சு நம்ம வாட்டில் போட்டுருவோம். போட்டு அவர் வாட்டில் டக்கு 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 டக்குன்னு பேஸ்மெண்ட் போட்டுருவாரு. அடுத்து வந்து லிண்டல் லெவல்ல நிற்கும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அது கடுமையும் சிரமத்தையும் பொருளாதார சிக்கலையும், அதுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சுப விசேஷங்கள் நடக்கலாம் அல்லது வந்து அசுப விசேஷங்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாஸ்து நாள் வந்து சனிக்கிழமை வந்ததுன்னா அது ஒத்து வராத நாளா இருக்கும், செவ்வாய்க்கிழமை வந்ததுன்னா அதுவும் நல்ல நாளா இருக்காது, கண் இல்லாத நாட்கள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்படின்னா அது வந்து அதிலே வந்து அரைக்கண்ணு ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த நாட்கள்ல வந்து கண் இல்லாத நாட்கள்ல வந்து நம்ம வாஸ்து நாள் வந்தாலுமே அதை தவிர்ப்பது நல்லது. அப்ப எப்ப சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாசம். சித்திரை மாசம் வந்து நமக்கு எப்போ வருதுன்னா 10ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு பின்னால. எப்பவுமே சூரிய உதயத்திற்கு பின்னால்தான் எல்லா சுபகாரியங்களும் நிகழ்த்தப்பட வேண்டும். அது அதிகபட்சமா நம்ம வந்து நடு உச்சி வேலைக்கு போறதுக்கு முன்னாலேயே இந்த முகூர்த்தங்கள் எல்லாமே அமைச்சுக்கிறது நன்மையா இருக்கு. நடு உச்சி வேலை அப்படின்றது 11:45 to 12 அல்லது 12:15, இந்த அரை மணி நேரம் அப்படின்றது வந்து அபிஜித்தா இருக்கும். இதுல எதுவுமே இல்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் இங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த நேரம் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வந்து நமக்கு வாஸ்துவோட அதிகமா நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு நேரம். இதுல நாள் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை இதெல்லாம் வந்து விலக்கே கிடையாது. அப்ப அந்த 11:45 to 12 அப்படின்றது வந்து அபிஜித் முகூர்த்தம். அதுக்கு முன்னால வந்து நம்முடைய ராசி நிலை பொறுத்து, லக்கண நிலை பொறுத்து, தசாபுத்திகள் பொறுத்து நம்ம ஒரு வாஸ்து பூஜை, பூமி பூஜை போடுறோம் அப்படின்னா அந்த பூமி பூஜைக்கான நாள் என்ன அப்படின்றது நம்ம பிறந்த நாளா இருக்கக்கூடாது. திங்கக்கிழமை பிறந்திருக்கோம் அப்படின்னா திங்கக்கிழமை ஒரு வாஸ்து வருது அப்படின்னா அன்னைக்கு போடக்கூடாது.
அதே மாதிரி அந்த வைகாசி மாசம் வருது அப்படின்ற மாதிரி தான், வைகாசி மாசமே நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கிழக்கு பார்த்த மனைக்கு நீங்க போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது. நீங்க பிறந்த மாதம், பிறந்த நாள், திதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்த வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, திதி வாரம் இது எல்லாம் வந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து அந்த நாள் வந்து சரியில்லாத நாளா இருந்தா கண்டிப்பா வந்து அதையும் வந்து ஒதுக்கிறது நல்லது. அப்போ இந்த வாஸ்து எங்கெங்க எப்பப்போ, அதாவது எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த தேதிகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாசம் 10ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு பின்னால 5 நாழிகை பொழுதுக்கு பின்னால தான் வாஸ்து அப்படின்றது வருது. அப்ப அந்த 5 நாழிகை அப்படின்னா, நாழிகைன்னா எவ்வளவு சார்? ஒரு நாழிகைக்கு வந்து 24 நிமிஷம், ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்துக்கு வந்து 60 நாழிகை, 2.5 நாழிகை சேர்ந்தது 1 மணி நேரம். அப்ப அந்த ஒரு நாழிகை பொழுது அப்படின்றது வந்து 24 நிமிஷம். அப்போ உங்களுக்கு வந்து சூரிய உதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நாழிகைக்கு பின்னால் அப்படின்றது 2 20 5 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம். ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய 8 மணிக்கு மேல வந்து அந்த வாஸ்து பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்றது சித்திரை மாசம் 10ஆம் தேதி 5 நாளைக்கு பின்னால. வைகாசி மாசம் 21ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு பின்னால வரக்கூடியது 8 நாளைக்கு பின்னால்தான் உங்களுக்கு நன்மையான அந்த வாஸ்து செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது. ஆடி மாசம் 11ஆம் தேதி சூரிய உதயத்துக்கு பின்னால 2 நாளைக்கு பின்னால வாஸ்து அப்படின்ற ஒரு பூஜை செய்யலாம். அதுக்கடுத்து வந்து ஆவணி மாசம் அதாவது ஆவணி மாசம் 6ஆம் தேதி 21 நாளைக்கு பின்னால வந்து வாஸ்து பூஜை செய்ய நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஐப்பசி மாசம் 11ஆம் தேதி 2 நாளைக்கு பின்னால வாஸ்து பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து வந்து கார்த்திகை மாசம் 8ஆம் தேதி சூரியோதயத்திற்கு பின்னால 10 நாளைக்கு பின்னால வாஸ்து பூஜை செய்ய நல்லது அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து தை மாசம் 12ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு பின்னால 10 நாளைக்கு பின்னால வந்து வாஸ்து பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து வந்து தைக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதம் 20ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு பின்னால 8 நாளைக்கு பின்னால நீங்க வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாஸ்து சொல்லுது. ஆனா இந்த நாட்கள்ல வந்து நம்ம செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது உங்க பிறந்த நாளாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாரத்துல, அதாவது திங்கள் டு ஞாயிறுக்குள்ள, அதாவது ஞாயிறு டு திங்களுக்குள்ள அந்த தேதி அல்லது அந்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த திதி வந்தாலும் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள், கிழமை அப்படின்னு சொல்றது வந்தாலும் அதை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க பிறந்த மாசமே அந்த மாசமா வருது அப்படின்னா அந்த மாசத்தையும் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இது எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த நேரம் கடிகை நேரம்ன்றது விஷக்கடிகை நேரமாக இருந்தால் அதையும் ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுது. வாஸ்து இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி கண்ணா பின்னால வாஸ்து பூஜைகள் போட்டா கண்டிப்பா அந்த வீடு கட்டாமல் முக்கால்வாசி, கால்வாசி, கால்ரைக்காவாசி, அரைவாசியில் நின்று போயிடும். மேல ரூப் போடுறதுக்கு முடியாம கூடவும் பல நேரங்கள்ல வந்து ஒரு லோன் போட்டா சேங்ஷன் ஆகாது, அந்த லோனை வாங்கி கட்டக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வரும். அதே மாதிரி இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது சில அசம்பாவிதங்களை கொடுக்கும், அல்லது வீடு கட்டுறவருக்கே வந்து சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படின்றது வந்து அந்த வாஸ்து பூஜை போடும் போதே சரி செஞ்சு போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும். எப்பவுமே ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்து வானம் போடுறது, வானத்தை நிரப்புறது, இல்லை கட் போஸ்ட் போடுறதோ, அல்லது வந்து ஃபுல்லாவே வந்து காலம் போஸ்ட் போட்டு செய்யறதோ, 2 மாடி வீடோ 3 மாடி வீடோ பல அடுக்கு மாடிகள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் எல்லாமே செஞ்சு நம்ம வேணும்னே வாசக்காலுக்கு முன்னால வந்து கொஞ்சம் ஒரு குறை வேலை வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதை பார்த்து எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வீடு கட்டணும். போட்டதுக்கு பின்னால வந்து பேஸ்மெண்ட்லயே வந்து வீடு வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து லிண்டல் லெவல் வருது, அல்லது வந்து சில் லெவல்ல வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறமா லிண்டல் லெவல், அதுக்கப்புறமா வந்து ரூஃப் லெவல், இதெல்லாம் வந்து அப்படியே படிப்படியா செஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் எழுதக்கூடாது. அதனால எந்த மாசம் ஆரம்பிச்சீங்களா அடுத்த வந்து 12 மாசத்துக்குள்ள வந்து ஒரு நீங்க ஒரு புண்ணிய வாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்து புகுவிழாவா ஒரு பூஜையை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றது. ஒரு வருஷத்துக்குள்ள வீடு கட்டி முடிஞ்சா அந்த வீடு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வீடு அப்படின்றதா சொல்லுது, வாஸ்துவும் சொல்லுது. நம்மளும் அதான் வந்து பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். அப்ப இந்த மாதங்கள்ல வரக்கூடிய முகூர்த்தங்கள்ல அந்த 10 நாளிகை 5 நாளிகை 7 நாளிகைக்கு பின்னால வரக்கூடிய முகூர்த்தங்கள்லையும் இன்னும் தெளிவா நுணுக்கமா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.25 அதாவது வந்து 5 முகூர்த்தங்கள் தான் வந்து நல்ல முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணமாக சித்திரை மாசம் எடுத்துக்கலாம். சித்திரை மாசம் 10ஆம் தேதி 5 நாழிகை பொழுது. அப்ப சித்திரை மாசம் 10ஆம் தேதி அதாவது மேஷராசியில சூரியன் 10 டிகிரி பாகையில கடுமையான உச்சத்துல இருப்பார். அந்த நேரத்துல அந்த நாள்ல காலையில, அதாவது அந்த சூரிய உதயமாகக்கூடிய ஒரு 6:05க்கு சூரிய உதயமாகுது அப்படின்னா அதுல இருந்து 5 நாழிகை பொழுது அப்படின்னா 5 நாழிகை பொழுதுங்கிறது 120 நிமிடங்கள்.
அப்ப 6:05க்கு வந்து சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து 120 நிமிடம் அப்படின்றது வந்து ஒரு 2 மணி நேரம். 8:05க்கு வாஸ்து ஆரம்பிக்கும். அப்ப 8:05க்கு வாஸ்து ஆரம்பிக்கும் பொழுது இதுல வாசுதேவ நித்திரை விட்டு எந்திரிக்கும் பொழுது அந்த 5 முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 முகூர்த்த பொழுதுதான் வாஸ்து பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்றது. அப்ப அந்த 5 முகூர்த்தங்கள் அப்படின்றது வந்து ஒரு முகூர்த்தத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3/4 நாழிகை அப்படின்ற பொழுது வரும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம்? 24 நிமிஷம் பார்த்திருக்கோம். அப்ப 3/4 நாழிகை அப்படின்றதுக்கு வந்து 18 நிமிடங்கள் மட்டுமே வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாக நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 18 நிமிஷம் மட்டும்தான் செய்ய முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக 18 36 நிமிஷம்ன்றது வந்து நமக்கு அதுல அலாட்டான டைம். அப்ப வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நாள் வாஸ்து நாள் செலக்ட் பண்றோம். அது நமக்கு வந்து பிறந்த மாதமா இருக்கக்கூடாது, பிறந்த நாளாக இருக்கக்கூடாது, பிறந்த வாரமாக இருக்கக்கூடாது. இது எல்லாம் அதே மாதிரி அன்றைக்கு வந்து நமக்கு சந்திராஷ்டமா இருக்கக்கூடாது, நமக்கு பிறந்த நாளாகவும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தவிர்த்து அந்த வாஸ்து நமக்கு வந்து ஒத்து வரக்கூடிய நாளாக இருந்து அந்த வாஸ்துல வந்து உதாரணமா நம்ம சொன்ன மாதிரி இந்த நாம அந்த முகூர்த்த காலங்களை கண்டுபிடிச்சு அந்த முகூர்த்தங்கள் வந்து 5 முகூர்த்தம். 5 முகூர்த்தம்ன்றது ஒரு முகூர்த்தத்துக்கு வந்து 18 நிமிஷம். அந்த 18 நிமிடங்களையுமே வந்து வாசுதேவன் முதல்ல அப்படி எந்திரிக்கிறார். அந்த சித்திரை 10ஆம் தேதி காலையில வந்து 2 அதாவது 5 நாழிகை பொழுதுக்கு பின்னால் சூரிய உதயத்துக்கு பின்னால் வரக்கூடிய 5 நாழிகைக்கு பின்னால் அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த முதல்ல எடுத்த உடனே வந்து அந்த வாஸ்துதேவன் எந்திரிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து 8:05க்கு அந்த வாஸ்து பூஜை போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. அதுல வந்து 5 முகூர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் அந்த வாசுதேவன் என்னென்ன செய்யறாரு அப்படின்றத வந்து வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே நம்ம வந்து இந்த பல்லு விளக்கம் இல்லையா, இந்த ஃபேஸ் வாஷ் பண்றது, ஃப்ரெஷ் அப் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி பிரஷிங் பண்றது இருக்கு இல்லையா, அது மாதிரியே அவரும் வந்து அந்த தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் வாயை கொப்பளிக்கக்கூடிய நேரம்ன்றது வந்து கிட்டத்தட்ட 18 நிமிஷம் எடுத்துக்கிறார். அப்ப அந்த முதல் முகூர்த்த நேரம் அப்படின்றது வந்து ஒதுக்கப்பட வேண்டிய நேரம். அப்ப இந்த நேரத்துல அந்த வாஸ்து பூஜை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனையோ அல்லது இவங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுல பிரச்சனையோ அல்லது வந்து இன்னொரு இடத்துல கட்டிக்கிட்டாங்க அப்படின்ற பிரச்சனையோ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏன் இடத்துல கட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருவாரு. அப்ப வந்து அந்த முதல் 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் முகூர்த்தத்தில் தந்த சுத்தி செய்யும் நேரம் வாஸ்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அரசரால் அதாவது அரசால் நமக்கு பீடை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கும். அப்ப 2வது முகூர்த்தம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா 2வது முகூர்த்தம் அப்படின்றது ஒரு முகூர்த்தத்துக்கு 18 நிமிஷம். அந்த 2வது முகூர்த்தத்துல வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குளியல், அவர் வந்து அவரு அந்த குளியல் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய குளியலை நடத்திட்டு இருக்கக்கூடியது வந்து 18 நிமிஷம் குளிக்கிறார். அப்ப அந்த 18 நிமிட குளியல் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம 2வது முகூர்த்தத்துல செய்யும் பொழுதுமே நமக்கு அநேகமான பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா 2வது முகூர்த்த பொழுது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டை கட்டக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுப்பாரு, நமக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கடுத்தது 18 நிமிஷம் அதாவது 3வது முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அவர் வந்து பூஜையில் இருப்பார். வாஸ்து புருஷன் அதாவது நிலத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து புருஷன் 3வது முகூர்த்தத்துல வந்து பூஜை நேரத்துல இருக்கும் பொழுதும் அந்த வாஸ்து செய்யக்கூடாது, வாஸ்து பூஜை அப்படின்றது செய்யக்கூடாது. அப்ப அந்த வாஸ்து பூஜை அந்த நேரத்துல செஞ்சா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஹவுஸ் ஓனருடைய துணை அதாவது வந்து மனைவி அப்படின்னு சொல்லுவோம். மனைவியை கட்டுறதுக்கு அந்த வீட்டுல வாசம் செய்யக்கூடியவங்க முழுமையாக வந்து பெண்கள் தான் அந்த வீட்டுல வாசம் செய்யறாங்க. நம்மலாம் வேலை மற்றபடி வெளியே அலுவலர்களுக்கும் நம்ம வெளியே போயிடுறோம். ஆனா முழுமையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துல பெண்கள் வீட்டுல ஒவ்வொரு வீட்லயுமே வந்து அதிகபட்சமான நேரத்தை செலவிடக்கூடியவர்கள் பெண்கள் அப்படின்னால அவங்களுக்கு சின்ன சின்ன ரோக பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த 3வது முகூர்த்தத்துல செய்யும் பொழுது கண்டிப்பாக தர்றாரு. அதற்கடுத்து 4வது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 நிமிஷங்கள்ல செய்யும் பொழுது நமக்கு நல்ல சத்புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுக்கமான புத்திரர்கள் பெக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அப்ப விருத்தி ஆகும் அப்படின்றது. 4வது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18வது நிமிஷத்துல அதாவது 4வது 18வது நிமிஷத்துல நம்ம வந்து பூமி பூஜை போடும் பொழுது நமக்கு நல்ல புத்திரர்கள் யோகம் வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, நம்ம குடும்ப விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த முகூர்த்த நேரம் நமக்கு கொடுக்குது. அந்த நேரம் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கக்கூடிய நேரம், அவர் புசிக்கக்கூடிய நேரத்துல போஜனம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஜன நேரம் அப்படின்றது வந்து 4வது முகூர்த்தம்.
அந்த 4வது 18வது நிமிஷத்துல வந்து நம்ம வாஸ்து பூஜை போடும்போது அவர் எப்படி சாப்பிட்டு வந்து அவருடைய வயிறும் மனசும் திருப்தி ஆகுதோ அது மாதிரி அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பான வீடாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லுது வாஸ்து சாஸ்திரம். அப்ப 5வது முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 5வது 18 நிமிஷம். அந்த 5வது 18 நிமிஷம் அப்படின்றது வந்து அவர் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். சாப்பிட்டுட்டு நல்ல அதாவது வந்து எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கி தந்த சுத்தி பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு 2வது முகூர்த்தம் வந்து ஸ்நானம், அந்த ஸ்நானத்தை பண்ணிட்டு 3வது வந்து அவரோட பூஜையில் இருக்கும் பொழுது 3வது முகூர்த்தம் வந்து பூஜை. இந்த 3ஐயும் தள்ளி 3:10 30 3:8 24 கிட்டத்தட்ட 54 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரத்துக்கு 6 நிமிஷம் தள்ளிட்டு அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு 36 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது முகூர்த்தமும் 5வது முகூர்த்தமும் முகூர்த்தம் செய்யில் நன்மைகள் உண்டாகும் அப்படின்றது வாஸ்து. அப்ப 4வது முகூர்த்தம் அப்படின்றது வந்து போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு உட்கொள்ளும் பொழுது செய்யக்கூடியது நல்ல மகவுகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வீடு தரும். வம்சாவிருத்தியாகும். வம்சத்துல வந்து அடுத்தடுத்து சுபகாரியங்களும் நன்மையான காரியங்களும் நல்ல ஒரு மேம்போக்கான வீடாகும். அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5வது முகூர்த்தம் அப்படின்றது வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த நேரத்துல வந்து தாம்பூலம் தரிப்பது, வெத்தலை போடுவார் 18 நிமிஷம். அந்த 18 நிமிஷம் வந்து வெத்தலை வாக்கு போடும் பொழுது தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் வாஸ்து பூஜை முடிவடையும் பொழுது, அதாவது அந்த வாஸ்து பூஜை செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 4வது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 நிமிஷம், 5வது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 நிமிஷம், 18 36 நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு 6 நிமிஷம் கிடைக்கும். அந்த 6 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம ஏற்கனவே எல்லாமே கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு குழிக்குள்ள நம்ம வந்து தண்ணியை ஊற்றி இந்த வாஸ்து பூஜைக்கான எல்லா நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வாஸ்து பூஜைக்கு நம்ம அதாவது சங்கு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மரத்துல வந்து அந்த ஒரு கூங்கு மாதிரி வடிவத்துல செஞ்சு அந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சங்கு வச்சுதான் அந்த சங்கு தான் வந்து அந்த நம்ம வாஸ்து பூஜை செய்யக்கூடிய குழியில முதல்ல வந்து பாலை ஊற்றி நிரப்பி அதுக்குள்ள வைக்கிறது அப்படின்றது வந்து முதல்ல இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து எல்லாத்துக்குமே காமனா என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம அந்த பாச்சாங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான பால் உள்ள கோல் அப்படின்றது வந்து அந்த உருண்டையா இருக்கு, பச்சை கலர்ல வந்து அப்படியே கிழக்கடையா போயிட்டு இருக்கும். அந்த பாச்சாங்கோல் தான் நிறைய பக்கத்துல வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பால மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால மரம் அப்படின்றதுல வந்து அதே கிள்ளுனோம்னா பால் அதிகமா வரும். அப்ப அந்த பால மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இந்த 2 தாவரங்கள் இருந்துதான் 3 கொம்பு மாதிரி எடுத்து அந்த கொம்பை அந்த தோலெல்லாம் பட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்ல மஞ்சள் பூசி அந்த மஞ்சள்ல வந்து அந்த மஞ்சள் பூசின கொம்புல நவதானியம், அதே மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் ஒரு மஞ்சள் துணியில நவதானியம் வச்சு எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சு 1.25 ரூபாய். இப்போ வந்து 4 நாவுக்கு வழி கிடையாது. இப்போ வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் வச்சு அதை நவதானியங்களை வச்சு அந்த மஞ்சள் துணியில முடிச்சு அந்த நம்ம சீவி வச்சிருக்கக்கூடிய அந்த 3 கொம்புள்ள அந்த குச்சியில வந்து நம்ம இந்த நவதானிய முடிச்ச கட்டிட்டு தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி குடி நிறைய பாலும் தண்ணியும் 2 சேர்த்து இந்த பூஜை முடியக்கூடிய நேரத்துல இந்த கொம்பை கொண்டு போய் உள்ள நட்டுட்டு அப்படியே வந்து குளிய முடியணும். இதுதான் வந்து அந்த வாஸ்து பூஜை போடக்கூடிய முழுமையான உகந்த நேரம் அப்படின்றது. மற்றபடி வந்து நமக்கு வாஸ்து நேரம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதுக்காக ஏகமா கண்ணை மூடிட்டு நீங்க வந்து பூமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பாலக்கோல் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு பாதியில நின்றும். இன்னொரு வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வாஸ்து பூஜை போடும்போது அந்த நிமித்தங்கள் என்னென்ன சொல்லுது, இந்த வீடு எந்த அளவுக்கு நிற்கும், எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும், எந்த அளவுக்கு தெளிவான முறையில் அந்த வீடு கட்டி முடிஞ்சு அதில் இருக்கக்கூடியவங்க எப்படி எப்படி வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பூமி பூஜை போடும்போது அந்த சகுனங்களை வந்து இன்னொரு சின்ன வீடியோ தனி வீடியோவை நான் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வாஸ்து பூஜை போடுவதற்கான அந்த நாள் வந்து சரியான நாளாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.